தாலியை கழட்டிட்டா உங்க அம்மா உயிர் போயிருன்னு சொல்றீங்களே, ஆனா இப்ப அவங்க உயிர் அணுவா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்க வண்டியை சோதனை போடணும். சோதனை போடணுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். சார் வெளிநாட்டு மதுபாட்டில் தான் சார். என்னமோ பெருசா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சபதம்லாம் போட்ட. இதெல்லாம் என் பிளான் தான். நீ வெளியே வரத்துக்குள்ள எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் கல்யாணமே முடிஞ்சிடும். ஆனா எங்க அம்மா ஜெயிலுக்கு போனது காரணம் நீங்க தான் தெரிஞ்சுது. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சரியா? இளவரசி, இளவரசி. வரேம்மா. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ரெடி. லீலா எங்க? லீலா யாரோ ஃப்ரெண்ட பார்த்து நோட்ஸ் கொடுக்கணுமா. என்ன எதிர்பார்க்காதீங்க, நான் அப்படியே வந்துடுறேன், நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டா. நானும் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்ப வேண்டியதான். குட் மார்னிங் சார். முக்கியமான விஷயம், கோயம்புத்தூர்ல இருந்து வந்துகிட்டு இருந்த நம்ம கொரியர் வேன் திண்டிவனம் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பதான் நியூஸ் வந்து. ஐயோ, யாருக்கு எந்த அடியும் படல சார்? இல்லம்மா, மாரியப்பனுக்கும் மனோகருக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே திண்டிவனம் கிளம்பணும். நீ வீட்டுக்கு வந்து கீ வாங்கிட்டு போய் ஆபீஸ் ஓபன் பண்ணுமா. சீக்கிரம் வந்துருமா? ஓகே சார், நான் இப்பே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாமா. இதோ வந்துடுறேன். என்னம்மா கிளம்பலாமா? இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போகணும். ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. ஐயோ இளவரசி, என்ன சொல்ற? இது முக்கியமான காரியமா? கோயிலுக்கு போயே ஆகணும். அம்மா நான் அவசரமா போறேன், வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ இளவரசி, நீ எங்க வந்துட்டு கூட அப்படியே போலாமா? அம்மா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா, நான் போய் ஆகணும். இளவரசி சொன்ன கேளுமா. என்னம்மா இப்படி பண்ற? ஏமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அதை விட கோயிலுக்கு போறது முக்கியமா? நாளைக்கு போக முடியாதா? நீ போயிட்டு வாமா. இளவரசி சொன்ன கேளு. இளவரசி, இவளை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாப்பிள்ளையோட கல்யாண டிராமாவை பார்க்க வச்சு இவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டான்னா இவளையும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப நடக்கிறது ஒண்ணாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? இவ வருவான்னு அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே. சரி, நாமளாவது போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். ताराबलं चंद्रबलं च देवा विद्याबलं देवबलं च देवा लक्ष्मीपते ते अंग्रीकं स्मरामि भविष्यमानस्य सारि मरि मरि सा द सा द सारि मरि मरि सा द सा சரி 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 மப மப மரி சரி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சித்தி. என்னை விட நீ என்ன கையில அழகா இருக்க. வா காளியம்மா. என்ன ராசம்மா, ஒரு வழியா கயல் கல்யாணம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இனிமே கயலை பத்தின கவலை உனக்கு இல்ல. சந்தோஷம் தானே? ஆமா, நெட்டையோ குட்டையோ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ வாழ போறா. எனக்கு அதுல சந்தோஷம் தானே காளி. சரிம்மா, இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி அங்க வந்தா தானே வரவங்களை வரவேற்க முடியும். வாமா. டேய் சுப்பிரமணி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ் ஆயிரு, எல்லாம் நம்ம பிளான் படி கரெக்டா நடக்கும். டேய், இன்னும் ரமேஷே வரலடா. அவனுக்கு எத்தனை தடவை போன் ட்ரை பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னே வருது. எங்க போனானே தெரியல. சிக்னல் கிடைக்கலையே என்னவோ. அவருக்கு முன்னாடி தெரியாதா என்ன? எல்லாம் வந்துருவாரு. டேய், அது இல்லடா, இந்த கல்யாணத்துக்கு ஒரிஜினல் மாப்பிள்ளையே ரமேஷ் தான். நான் வேற பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடா. சுப்பிரமணி, இளவரசியோட சித்தப்பாவை காணோம். உனக்கு தான் ஃபோன் பண்ணாரா? இல்ல மாமா. இல்லையா? ஒருவேளை அவருக்கு இளவரசி கூட வராரோ என்னவோ. மாமா, இளவரசி கண்டிப்பா வந்துருவா இல்ல? கண்டிப்பா வந்துருவாப்பா, பதட்டப்படாத. அவங்க நிச்சயமா வருவாங்கன்ற நம்பிக்கையில் தானே இந்த கல்யாண ஏற்பாடையே நம்ம பண்ணிருக்கோம். ஏன்பா வீணா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா வந்துருவாங்கப்பா. என்ன சுப்பிரமணி இங்க நின்னுட்டு இருக்க? ஐயர் உன்னை கூப்பிடுறாரு. என்னதுக்கு ஐயர் கூப்பிடுறாரு? என்ன, நீ தானே கல்யாணம் மாப்பிள்ள? வா, வந்து மணவரையில உட்காரு. என்ன யோசிக்கிற சுப்பிரமணி? சீக்கிரம் வா. டேய் சுப்பிரமணி, ரமேஷ் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் மணவரையில உட்காருப்போ. பாப்பா, என்னடா யோசிக்கிற? முதல்ல நீ போய் உட்காருப்போ. பாப்பா வா. உட்காருங்க. புஷ்பத்தை கையில வாங்கிக்கோங்க. கலசஸ்ய முக்கிய விஷ்ணு கண்டே இருக்கிற இங்க அர்ச்சனை பண்ணுங்க.
कलशस्य मुखे विष्णु कंठे रुद्रसमास्थितः मूले दत्तस्थितो मध्ये मातृगृहास्थितः कुक्षौ सागरः सर्वे सप्तद्वीपो वसुन्धरा ऋग्वेदो सामवेदो अथर्वणः अंगे चिन्महिनामस्तोत्रं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदां सुन्दं नोदृश्य प्रसादनम् एकहारति कर्पूरनीराजनं दर्शयामि उल्ल पोट्रुवा एकहारति दीपं दर्शयामि जपासु संचासं ताचदेयं महोदतं तमोदं हेमकुंद नालापं दैत्यानां परमं गुरुं सर्वत्र कल्याण பொண்ணு அடிச்சுட்டு வாங்க கயல் மணவரைக்கு கூப்பிடுறாங்க வா வா போலாம் வா வாங்க உட்காருங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க அர்ச்சனை பண்ணுங்க एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा இந்தாங்க மாலையை மாத்திங்கோ வாசுபக்தயே ஜகதப்பிதம் வந்தே பார்வதி பரமேஸ்வரः மாலை போடுங்க ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்தாங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க சாமி இந்தாங்க வாங்கிக்கோ இந்தாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கு கட்டுங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்குங்க மாமா
பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே அவகிட்ட டைவர்ஸ் கூட வாங்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ண வந்துட்டியா? இல்லம்மா, அவகிட்ட பேசி அவ சம்மதத்தை வாங்கிட்டு தான் இந்த கல்யாணத்தையும் நடத்துறோம்மா. வாய மூடுமா. நீ யாரு? நான் நம்ம பொண்ணோட அம்மா. உன்னதான் தூக்கி முதல்ல உள்ள வைக்கணும். முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே எந்த தைரியத்துல உன் பொண்ண ரெண்டாம் தரமா குடுக்கற? இன்ஸ்பெக்டர் இருங்க, இது உண்மையான கல்யாணமே கிடையாது. சுப்பிரமணியோட முதல் மனைவி இளவரசி பிரிஞ்சு போயிட்டாங்களே, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நடத்தப்படுற நாடகம் தான் இது. ஆமா இன்ஸ்பெக்டர், இது வெறும் டிராமா தான். டிராமாவா? என்னைய சொல்றீங்க எல்லாரும்? என்ன நீங்க டிராமான்னு சொல்றீங்க, அந்த அம்மா டிராமாவான்னு கேக்குறாங்க. இதுலயே உங்க தில்லுமுள்ளு தெரியலையா? இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரில்ல. உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி உங்க பொண்டாட்டி இளவரசி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னது, இளவரசி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதா? ஆமா, எங்க அக்கா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்களை எல்லாம் அடையாளம் காமிக்க தான் நான் இவங்க கூட வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஐயோ, என்னது இது? இங்க என்ன நடக்குது? ஐயோ காளி, என் பொண்ணு. வேணாமா, சொல்றத கேளுங்கம்மா. மாமா, ஏ லீலா, என்னடி மாப்பிள்ளை எதுக்குடி போலீஸ் பிளேத்தி போறாங்க? பதட்டப்படுற. வீட்டுக்கு வா, நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். என்னாச்சுன்னு சொல்லேன்டி. நீ வீட்டுக்கு வாமா, நான் சொல்றேன். நீ வா. லீலா, என்னடி? வாமா. இதுக்குதான் இந்த கல்யாண டிராமாவே நான் வேண்டான்னு சொன்னேன். நீதான் இந்த டிராமா பண்ணாதான் இளவரசி உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வான்னு சொல்லியே இந்த நிலைமையில கொண்டு வந்து எடுத்திருக்கேன். அடி பாவி சண்டாளி, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியடி. இது டிராமான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சேடி. படுபாவி, உன்னால ஏற்கனவே வாழ்க்கை நாசமா போச்சு, வீணா போச்சு. அவதான் சின்ன பொண்ணு ஏதோ சொன்னான்னா இந்த டிராமாக்கு நீ எப்படா சம்மதிச்ச? என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன? நீயும் இளவரசியை சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிதான் இந்த நாடகத்துக்கு சம்மதிச்சியா? மாமாவை திட்டாதம்மா. இவர் மேல எந்த தப்பும் இல்ல. இவர் இந்த கல்யாண டிராமாவுக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி இவரை சம்மதிக்க வச்சேன். வணக்கம்மா. ஆமா, நீங்க யாரு? சுப்பிரமணியோட மாமாமா நான். மாமாவா? கமலா, இந்த ஆளையும் சும்மா விடக்கூடாது, தூக்கி உள்ள போடுமா. மாமானா சொந்த மாமா இல்லைங்க, குடும்ப நண்பர், அவ்வளவுதான். ஆமா, நீ யாரு? சுப்பிரமணியோட உயிர் நண்பன் மேடம். உயிர் நண்பங்கிறியே, முத பொண்டாட்டி இருக்கும் போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணா தப்புன்னு உனக்கு தெரியாதா? அம்மா தப்பா நினைக்காதீங்கம்மா. சுப்பிரமணியோட முதல் பொண்டாட்டியோட அவனை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே போட்டோம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட டிராமா பண்றீங்களா? முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே அவளுக்கு தெரியாமலே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, இது தெரிஞ்சதும் இப்ப நீங்க என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுங்கிறத ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்னவோ அதுபடியே செய்யுங்க. நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நடவடிக்கை எடுங்கன்னு இளவரசி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா, நான் என்ன பண்ண முடியும்? நான் இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் இவங்கள வெளியே விட முடியும். இல்லனா நீங்க கோர்ட்ல போய் தான் ஜாமீன் வாங்கிக்கணும். அப்பா, அப்பா, என்னப்பா சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டாதானே அப்புறமா மாத்திரை போட முடியும். மாத்திரையும் வேணாம், டிஃபனும் வேண்டாம்மா. ஏன்பா, என்னாச்சு? மனசே சரியில்லைம்மா. என்னப்பா இது? என் கல்யாண நாள் நெருங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, ஸ்வீட் குடுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு என்னடானா மனசே சரியில்லை, டிஃபனும் வேண்டாம் மாத்திரையும் வேண்டாம்னு சொல்றீங்க.
என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? நீ தான் சொன்னியம்மா, உன்னையும் மாப்பிள்ளையும் பார்த்து அந்த கார்த்திக் பையன் கலாட்டா பண்ணான்னு. அதை நினைச்சு நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? சிவகுமார் சாரை தவிர வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூவாவே அவர் எடுத்துக்கல. அவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. ஆரம்பத்துல நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னப்போ இது சரிப்பட்டு வருமானு என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துச்சுப்பா. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவரு மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்குப்பா. எந்த நேரத்திலயோ எந்த சூழ்நிலையிலயோ அவர் என்னை கைவிட மாட்டாரு. நானே இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கும்போது நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? என் கவலையெல்லாம் அந்த சிவகுமார் தம்பி கைவிட்டுடுவார்னு இல்லம்மா, அந்த பொறுக்கி ராஸ்களை எதையாவது பண்ணி உன் கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு தான். ரோட்ல பிரச்சனை பண்ணத்தோட விட்டா பரவாயில்லம்மா, எந்த நிமிஷத்துல என்ன பண்ணுவானோ, அவன் ரொம்ப மோசமானவம்மா. மடி குழந்தை ஒண்ணு பார்க்கணும்னு அடம் பிடிச்சிருக்கோம். சிவகுமார் அழைச்சிட்டு வந்திருப்பாரு, நீ டிஃபன் எடுத்து வை, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். என்னையா கரப்ஷன் ஆபீசரை பார்த்த கார்ப்பரேஷன் ஸ்டாஃப் மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? டேய், நீ ஏன்டா மறுபடியும் வந்திருக்கிற? ஏதாவது பிரச்சனை பண்ணவா? போடா வெளியே. இங்க பாரு, வயசான காலத்துல எதுக்கு பொசுக்கு பொசுக்கு டென்ஷன் ஆகுற? நான் போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ டென்ஷன் ஆகி கத்தி பிபி எகிரி போய் சேர்ந்துடாத. உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், வா. கவிதா எங்க? இல்ல கவி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க. போடா வெளியே. யோ இரியா, பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் கவி கண்ணு பார்த்தேன் கூட வாழ, அவனும் உன்ன மாதிரி செகண்ட் தான் போல இருக்கு. கூட குழந்தையில வேற இருக்கு. பெத்துக்கிற வேலை மிச்சம் ஓகே சொல்லிட்டு போல இருக்கு. இல்ல அந்த மாமா ஏற்பாடா? டேய், நான் அப்படா. யோ அது தெரியுமியா, அவளுக்கு நீ மாமா தானே? ஆமா, முகூர்த்தம் இப்போ? முகூர்த்தத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கிறேன். உனக்கு சாந்தி முகூர்த்தத்தை பத்தி தான் தெரியும், கல்யாண முகூர்த்தத்தை பத்தி எப்படி தெரியும்? அது உங்க மாமாவை தான் கேட்கணும். முகூர்த்தம் எப்பயா? டேய், இப்படி அநியாயத்துக்கு பேசாதடா, உன் வாயில புழு புழுத்துற போகுது. அட போயா, நீ அப்படியே சாபம் கொடுத்தோன்னு எல்லாம் பழிச்சிடும் பாரு. இங்க பாரு, நீ எப்ப வேணாலும் முகூர்த்தம் வச்சுக்கோ, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு கண்டிப்பா நஷ்டம் கொடுத்துடணும். டேய், நீ பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன்டா. யார்கிட்ட வந்துடா நஷ்டம் கேட்டுக்கிட்டு இருக்க? அவன் தெரியாம தான் கேட்கறேன். நீ என்ன பொம்பளையா நஷ்டம் கொடுக்கறதுக்கு? நீ ஏன் பொசுக்கு பொசுக்கு டென்ஷன் ஆகுற? நீ என்ன கை காசா கொடுக்குற? கொஞ்சம் பொத்துக்கிட்டு. அட விடுக்காவே, இந்த இப்ப இப்படிதான் கத்திட்டு இருப்பாரு. நீயே நியாயத்தை சொல்லு. உலகத்துல ஆணும் பொண்ணு சமங்கிறாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நியாயமும் சரிசமமா தானே கிடைக்கணும். இப்போ நீ முத புருஷன் கூட வாழ்ந்த, அவனை விட்டுட்டு வரும்போது நஷ்டம் வீட்டை எழுதி வாங்கிட்டல. என் கூட வாழ்ந்த, என்ன விட்டுட்டு போகும்போது எனக்கு நஷ்டம் தந்துதானே ஆகணும். என்ன சொல்ற? அதனால பேசாம இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. ஏண்டா, வீட்டை உன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இந்த பொண்ணை தெருவில் நிக்க சொல்லியாடா? நீ என்னையா நான் எங்கே வெளியே போக சொன்ன? நீ ஏயா குறுக்கு சால் ஓட்டுற? இங்க பாரு கவிக்கண்ணு, வீட்டை என் பேர் எழுதி வச்சுட்டு மாசம் மாசம் வாடகை எனக்கு கொடுத்துரு, நான் வேண்டான்னு சொல்ல. நீ எதுக்கு இங்க இருக்க போற? நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட போய் செட்டில் ஆக போற. அவன் வசதியான ஆளு, கார் பங்களான் இருக்கான், அவன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அந்த வீட்டையும் எழுதி வாங்கிக்க. அப்புறம் கவிக்கண்ணு, இதுதான் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிட்ட, நீ தாராளமா யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் பக்கமே வரமாட்டேன், உன்னை கை கழுவிடுறேன். ஆனா அது நடக்கல, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே நடக்காது. வணக்கம் மேடம். வணக்கம். நான் அட்வொகேட் பழனி, இவங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ. ஏயா, நான் தான் அப்பவே சொன்னேயா, அந்த பொண்ணு இளவரசி வந்து கையெழுத்து போட்டு கேஸ வாபஸ் வாங்கினாதான் வெளியே விட முடியும்னு. இப்ப அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்திருக்க. அம்மா, இளவரசி மனசு மாதிரி வந்துருவான்னு நம்பித்தாமா இந்த டிராமாவையே நாங்க ஏற்பாடு பண்ணோம். ஆனா அந்த பொண்ணு வரல. இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணை போய் சமாதானப்படுத்தி கூட்டு வரணும்னா ரொம்ப லேட் ஆகுமா? அதுக்குள்ள இங்க உள்ள பொம்பளைங்களும். இன்ஸ்பெக்டர், சுப்பிரமணியம் ஒன்னும் தாலி கட்டலையே, எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? என்ன சார், ஒரு லாயரா இருந்துட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்க? கொலை பண்ணலையே,
கொலை பண்ண முயற்சி தானே பண்ணான்னு கேக்குற மாதிரிலாம் இருக்கு. அதுக்கும் கொலை முயற்சின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. அவங்கள என் சொந்த ஜாமீன்ல விடுங்க, கோர்ட்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் விட முடியாதுங்க. நீங்க கோர்ட்ல மூவ் பண்ணியே பெயில் வாங்கிக்கோங்க. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, அவங்கள வெளியே விடுங்க. சார், நீங்க லா அண்ட் ஆர்டரை காப்பாத்துறதுக்காக வாதாடுறவங்க, அதுக்காக நாங்க போராடுறவங்க சார். யார் மணி? இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அவங்கள வெளியில விடுங்க. ஆமா, நீ யாரு? அட்வொகேட் சொல்லியே நான் விடல, நீ வந்து சொன்னதை நான் விட்டுருவேனா? நீ யாருமா? அம்மா, சுப்பிரமணியோட பொண்டாட்டி வந்து சொன்னாதான் விடுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தாமா. ஓ, அந்த இளவரசி நீதானா? ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ வராம உன் தங்கச்சிக்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்பிச்ச? அது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் தங்கச்சி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். ஏன் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற? சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்து உன்னை மிரட்டினாங்களா? மிரட்டினாங்கன்னா சொல்லுமா, அதுக்கும் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், அவங்க ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணம் டிராமான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, அதான் இந்த குழப்பம். அப்போ உன்னை வர வைக்கிறதுக்கு தான் இந்த டிராமா ஆடினாங்கன்னு நீ நம்புற இல்லையா? ஆமா மேடம், அவங்கள வெளியில விட்டுருங்க. சரி, நீ வந்து கேஸ வாபஸ் வாங்கினதுனால விடுறேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, சரி நான் வரேன். 6 நாளைக்கு ஓகே கூட்டு வந்துருங்க. இந்தம்மா, கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போடு. அம்மா, திறந்து விடு. சரிம்மா. மேடம், ரொம்ப நன்றிங்க. சித்தி, ஷாம்லி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நான் வரேன். இளவரசி, ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு நாளா சுப்பிரமணியோட மனசை புரிஞ்சுக்காம இருந்த நீ இப்ப அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கினியே, அதுதாமா உங்க 2 பேருடைய நல்ல மனசுக்கும் எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குமா. இந்த நல்ல விஷயத்தை உடனடியா நான் சரவண பெருமாள் கிட்ட சொல்லணும். நீ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன்ற செய்தி தெரிஞ்சா ஓ மாமனார் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமாமா. கணேசா, சுப்பிரமணிய இளவரசியும் கூட்டிட்டு உன் ஆட்டோல போயிடு. சரிங்க. நாங்க வேற ஆட்டோ பிடிச்சு எல்லாரும் வந்து சேர்ந்துறோம். சரியா? போப்பா. வா சுப்பிரமணி, வாங்கம்மா போலாம். இருங்க, எங்க கூப்பிடுறீங்க? உன் புகுந்த வீட்டுக்கு தாமா. எனக்கு புகுந்த வீடுன்னு எதுவும் கிடையாது. என்னம்மா சொல்ற? இந்த கல்யாண டிராமாவே ஒன்னையும் சுப்பிரமணியம் சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணதுன்றத புரிஞ்சுக்கிட்டு தானமா இந்த கேஸ வாபஸ் வாங்க வந்த. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இளவரசி எப்பவுமே மனசு மாற மாட்டா. நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் ஏன் சித்தப்பா அவசரமா வர சொன்னீங்க? ஏமா, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அதுக்குள்ள சித்தப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வர வச்சிட்டியா? இது அதை விட முக்கியமான விஷயமா? அத சித்தப்பா போன் பண்ணி உன்னை வரவழைச்சாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு கோவில்ல கையலுக்கு மாப்பிள்ளையும் கல்யாணமா? ஐயோ, நான் தான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கன்னு எப்போ சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப இதே ஏன் பஞ்சாயத்தா வைக்கிறீங்க? நாங்க பஞ்சாயத்து வைக்கலாமா? பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு உன் தங்கச்சி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. மாப்பிள்ளையும் கயல் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா லாக்கப்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கா இவ. என்னம்மா சொல்றீங்க? லீலா எதுக்கு அப்படி பண்ணணும்?
அவளால எப்படி முடிஞ்சது? எல்லாம் நீ போட்ட கையெழுத்துனாலதாம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியாம என்னுடைய சம்மதம் இல்லாம என்னுடைய புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது, அதை தடுத்து நிறுத்துங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு பேப்பரா சேர்த்து உனக்கு தெரியாமலே உன் தங்கச்சி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. போலீஸ்காரங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. எப்படி திருட்டுத்தனமா என்கிட்ட கையெழுத்து வாங்கின? அன்னைக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட சைன் வாங்கினல்லக்கா. அப்ப சைன் வாங்கும்போது 2-3 ஒயிட் பேப்பர்ஸ் வச்சு சைன் வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த ஆள் என் புருஷன் பேப்பர்ல கூட இருக்க கூடாதுன்னு நான் டைவர்ஸ்க்கே ஒத்துக்கல. முந்திரி கொட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த காரியம் எல்லாம் பண்ற? பின்ன என்னக்கா, அவ மட்டும் நம்ம அப்பாவை லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டு பிரேக் ஃபெயிலியர் அது இதுன்னு காரணத்தை சொல்லி ஃபைன் கேட்டு ஜாலியா வெளியே வந்துட்டா. அது மட்டுமா, உன் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டி இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியவே ஆக்கிட்டா. அம்மா சொன்னதுக்காக 1 வாரம் 10 நாள் அங்க போய் தங்குனேன். உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நிம்மதி இல்லாம இருக்கோம். அவ மட்டும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? அதுக்காக தான் இப்படி செஞ்சேன். ஏய், பைத்தியம் மாதிரி வளராதிரி. இது கல்யாணமே கிடையாது. இளவரசி மாப்பிள்ளையும் ஒண்ணு சேரத்துக்காக போட்ட டிராமான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னம்மா சொல்றீங்க? நீ சும்மா இருக்கா? நீ டிராமான்னு சொன்னா நான் உடனே நம்பிடுவேனா? இல்லம்மா லீலா, இது டிராமா தான், எனக்கு தெரியும். அம்மா கிட்ட சொன்னதே நான் தான். இத பாருமா, இதுல மாப்பிளைக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அவங்க அப்பா, மாமா, நானு 3 பேரும் வற்புறுத்ததாலதான், கட்டாயத்தின் பேர்ல தான் இதை அரமனசா ஒத்துக்கிட்டாரு. இளவரசி மேல மாப்பிள்ளை எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு தெரியுமா? இது தெரியாம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா. லீலா இப்ப பண்ண காரியத்தை 2 நாளைக்கு முன்னாடி நான் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். அப்பதான் உங்க சித்தப்பா என்ன பார்த்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் வெறும் டிராமாங்கிற உண்மையை சொன்னாரு. நீயும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேருவீங்கிற நம்பிக்கையில தாமா நான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனா இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. என்னம்மா இது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அந்த யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு நான் அவர் கூட போய் சேர்ந்துருவேனா? ஏன் இப்படி தப்பு கணக்கு போட்டீங்க? இளவரசி, எந்த கணக்கு வழக்கா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும். வேண்டாம்க்கா, வாபஸ் வாங்காத. அப்பாவை கொண்ட தண்டனையில இருந்து அப்ப தப்பிச்சிட்டா, இப்ப தப்பிக்க விடக்கூடாது. லீலா, நீ பேசாம இருக்க மாட்ட? இவ கிடக்குறாமா, நீ போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு அவர் வெளியில கூட்டிட்டு வா. வேண்டாம்க்கா, அவன் நமக்கு பண்ண பாவத்துக்கு அங்கேயே தண்டனை அனுபவிக்கட்டும். நீ சும்மா லீலா, அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அக்கா கண்டிப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்கிதான் ஆகணும். இல்ல சித்தப்பா, லீலா சொல்றதா சரி. அவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். இளவரசி, யாருக்கும் கெடுதல் நினைக்காத, நீ அப்படி பேசுற? இல்லம்மா, அப்பா இல்லாம நம்ம படுற கஷ்டம், வேதனை, வலி இதெல்லாம் தான் அப்படி பேச வைக்குது. வேண்டாம் இளவரசி, நீ தப்பு பண்ற. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. முடியாதுமா. கேட்க மாட்டேல்ல? நீ மட்டும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கல, நமக்குள்ள இருக்கிற அம்மா பொண்ணுங்கிற உறவை அறுந்து போயிடுச்சு நினைச்சுக்கோ. நாம 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். இனிமே நீ வேற நான் வேறதான். இந்த அம்மா அடியோட மறந்துரு. இளவரசி, நீ மாப்பிள்ளை பழி வாங்குறதுக்காக தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கல. அப்பா இருந்த வருத்தத்தினாலயோ மாப்பிள்ளை மேல உள்ள கோபத்தினாலயோ இல்ல. நீ அவரை புருஷனா நினைச்சிட்ட, அவரு உன் மனசுக்குள்ள வந்துட்டாரு. இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டாருங்கிற காரணத்தினால தான் நீ கேஸை வாபஸ் வாங்கல. இது ஒரு வகையில பார்த்தா எனக்கு சந்தோஷம் தாமா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? அந்தால நான் புருஷனை ஏத்துக்கிட்டேனா? அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுக்குள்ள இருக்கிறதால தான் இந்த கல்யாணம் ஒரு டிராமான்னு தெரிஞ்சும் கேஸை நீ வாபஸ் வாங்க மாட்டேங்கிற. நிச்சயமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல சித்தப்பா. என்ன இல்லைன்னா போய் கேஸை வாபஸ் வாங்க. நீ சொல்றதானே கேட்கிறேன். அப்ப நீ முடிவா என்னதாமா சொல்ற? எனக்கு எங்க அம்மா வேணும். அவங்களுடைய உறவு எனக்கு நிரந்தரமா தொடரணும். அது மட்டும் இல்ல, சித்தப்பா சொன்ன மாதிரி என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலை இப்ப நான் மிதிச்சேன்.
அதை விட நான் புகுந்த வீட்டுக்கு வரணும், புதிய உறவை தொடரணுங்கிறதுக்காக இல்ல. உங்க யார் மனசுலயாவது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அது அடியோட மறந்துருங்க. என்னடி பாத்துட்டு நிக்கிற? முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வா, நாம போய் ஏதாவது ஏரியோ குளமா குட்டையோ பார்த்து விழுந்து சாகலாம். இனிமே நாம எதுக்கு உயிரோட இருக்கணும்? எதுக்கு உயிரோட இருக்கணும்? அம்மா, என்னம்மா பேசுற நீ? பின்ன என்னடி, பெத்த தாய் நான் உயிரோட இருக்கிறப்பவே எனக்கு தெரியாம இவனும் இவன் பொண்டாட்டி ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இவன் வாழ்க்கை பறிக்கடாவாக்கிட்டீங்களே. இனிமே நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் பட்டு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். எல்லாமே நாடகமாவே இருந்துட்டு போகட்டும். அந்த இளவரசி கல்லுல எழுதி வச்ச மாதிரி தெளிவா சொல்லிட்டு போயிட்டாலே, உன் உறவே வேண்டான்னு. இனிமே என்ன பண்ண போற? மரியாதையா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதானே. உங்க அம்மாவுக்கு சமாதானம் சொல்லு. நான் என்னன்னு மாமா சமாதானம் சொல்றது? இளவரசியும் நீங்களும் சேரணும்னு தானே நான் இவ்வளவும் பண்ண. அவதான் உங்க உறவே வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாளே. அப்புறம் அம்மா சொல்றது நியாயமா தானே இருக்கு. அண்ணி, நீங்களாவது அத்தைக்கு எடுத்து சொல்லுங்களேன். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சுப்பிரமணி? என் தங்கச்சி வாழ்க்கை பாழாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இனிமே முடிவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டீங்க. இவ வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண போறேன்? பதில் சொல்லு சுப்பிரமணி, பதில் சொல்லு சுப்பிரமணி, பதில் சொல்லு. அத்தை, உங்களுக்கு பதில் தானே வேணும். எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அங்க வந்து சொல்றேன். அம்மாடி, புடவை நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. ஆமாப்பா, நானே போயிருந்தா கூட இவ்ளோ அழகா செலக்ட் பண்ணிருக்க முடியாது. ஆமாம்மா, பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து அதை செய் இதை செய் அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிவகுமார் தம்பி அப்படி இல்லை. நாம கேட்காமலே புடவை நகை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருமா. உண்மையிலே சொல்கிறேன், சிவகுமார் தம்பி ரொம்ப தங்கமான மனுஷம்மா. இப்பவும் சொல்கிறேம்மா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுமா. உன் வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும்மா. அம்மாடி, இந்த நகை புடவை எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வைமா. திருடன் வர்றான். என்னப்பா சொல்றீங்க? திருட பட்டு பகல்லையேவா? ஆமாம்மா, இவன் நான் மூச்சுக்கிட்டு இருக்கும்போதே என் வேட்டியை உருவனவன். அது மட்டும் இல்லம்மா, காசுக்காக என் கிட்னி வைக்கவே பிளான் பண்ணுவோம்மா. அம்மாடி, அந்த கார்த்திக் போய் வர்றான், எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைமா. எடுத்து வைமா, சீக்கிரம் எடுத்து வைமா. இதான் ஹால். பெருசா விசாலமா இருக்கும். ஆளுகள் என்னமோ சொல்லிட்டு இருக்க, என்னடா அது? சும்மாரியா, குறுக்க நந்தி மாதிரி பூந்துக்கிட்டு வாங்க. இது சும்மா டம்மி பீஸ். நீங்க வாங்க. இது வந்து கிச்சனு, நல்ல ஷெல்ஃப் கில்ஃப் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இது வந்து பெட்ரூம். சரி, மாஸ்டர் பெட்ரூம். அந்த சைடு கொஞ்சம் சும்மா இருக்கியா, பேசிட்டு இருக்கேன்ல. அது ஒரு பெட்ரூம் சார். ஓகே, நல்ல நீட்டா இருக்கும்.
பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் இங்க இருக்கிற மாதிரியே சேமா அப்படியே இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா கொஞ்சம் அடங்குறியா? பார்ட்டி வந்திருக்க நேரத்துல தோத்தணும் பேசிட்டு இருக்காத. வீடு ஓகேவா சார்? ஓகே, பார்ட்டியை கூட்டு வரேன், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் 2500 இருந்து 3000 வரைக்கும் போகுது. நீங்க பார்ட்டியை கூட்டிட்டு வாங்க பேசிக்கலாம். ஓகே, நான் வரேன். வாங்க. கார்த்தி, என்னடா ஸ்கொயர் ஃபீட் 2500 3500 சொல்லிக்கிட்டு என்னடா இதெல்லாம்? யோ, அன்னைக்கே நான் சொன்னல இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி தர சொல்லி. இவன் கூட இருந்ததானே இந்த வீட்டை இவ்வளவு சின்ன வீடா வச்சு மெயின்டைன் பண்ணலான்னு இருந்தேன். இவ எப்படி என் கூட இருக்க போறதில்ல. அப்ப இந்த வீடை மட்டும் நான் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அதனால தான் வீட்டுக்கு ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வந்தேன். சம்பாதிக்கிற காலத்துல நீ எனக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல. இப்படி நானா சேர்த்துக்கிட்டாதான் உண்டு. என்னடி இது? புது புடவை, புது நகை, புது வேட்டி சட்டை, என்ன நடக்குது? கல்யாணத்துக்குடா. என்னையா சொல்ற? இவளுக்கு நீயா மாப்பிள? உனக்கு எதுக்கே புது வேட்டி புது சட்டை? இந்த மாதிரி வாய் கொழுப்பாலாம் பேசாதடா, நாக்கு அழிவுபடும்டா. அவன் என் பொண்ணு மாதிரிடா. யோ, நிறுத்தியா? ஏயா, உனக்கு அவன் மகனே எனக்கு தங்கச்சியா? அறிவில்லை உனக்கு? வயசான காலத்துல அசிங்கமா சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டேன். சரி, பத்திரம் என் கைக்கு வந்தாதான் உன் கழுத்துல தாலி ஏறும், புரியுதா? என்ன பண்ணுவ? உன்னால எது செஞ்சும் என் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா என்னை பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். கவி, நீ ஒரு புருஷன் வேணுங்கிறதுக்காகவோ இல்ல அவன் மூலியமா கிடைக்க போற சுகத்துக்காகவோ கல்யாணம் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி அவனும் ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல அவன் மூலியமா கிடைக்க போற சுகத்துக்காகவோ கல்யாணம் பண்ணலாங்கிறதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு நடுவுல இந்த கல்யாணத்துக்கு பாலமா இருக்கிறது யாரு? அந்த குழந்தை. சோ அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினாலையும் அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுனால இந்த கல்யாணமே நடக்குது. சோ இந்த சென்டர் ஃபிகரான அந்த குழந்தைய நான் தூக்கிட்டேன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? குழந்தைய தூக்குனா அந்த சிவகுமார் தம்பி ஒன்று சும்மா விடுவாரா? போடா பைத்தியக்காரன். உன்னை விட அவருக்கு ஆள் பலமும் பண பலமும் நிறைய இருக்குடா. குழந்தைய தூக்குற நம்ம குழந்தை. யோ, அறிவில்லை உனக்கு? நான் அந்த குழந்தையோட கதையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ண? என்ன குழந்தை திரும்பி வந்துருமா? இங்க பாருக்காவே, இந்த ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டா இப்படிதான் தப்பு தப்பா யோசனை சொல்லுவான். உனக்கு ஒண்ணு நல்லா சொல்றேன், குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்திரம் என் கைக்கு வரணும். இல்ல குழந்தையும் தூக்குவேன், கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துவேன். பாட்டுமா? என்னக்கா, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். கல்யாணம் அரேஞ்ச் பண்ணது டிராமான்னு எனக்கு தெரியாது. அவங்கள வெளியில விட்டுருங்கன்னு வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டேன். போதுமா? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இல்லம்மா, நீ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ்ந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆமா இளவரசி, எங்களுக்காக நீ மனசை மாத்திக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின மாதிரி உன் பிடிவாதத்தை விட்டுட்டு மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ந்தினா எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா? அது கண்டிப்பா நடக்காது சித்தப்பா. நானும் உங்களுக்காக மனசை மாத்திக்கிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கல. நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆள் என் மனசுல இருக்கான்னு, அது இல்லன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினேன். இனிமே அந்த ஆளோட பேச்சு அந்த வீட்டுல இருக்க கூடாது, புரியுதா? சரியா சொன்னக்கா, இவங்க கிட்டயும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இத பார், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னொரு வாட்டி இப்படி பண்ற வேலையை வச்சுக்காத. ஒரு நாள் அந்த ஆளை வெளியே கொண்டு வரதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கழுத்து போட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு தெரியாம கழுத்து வாங்குறது, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்யாத. படிக்கிற வேலையை மட்டும் பாரு, புரியுதா? ரமேஷ், ரமேஷ். வாங்க சுப்பிரமணி, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நான் உட்கார்றது இருக்கட்டும், நீயே இப்படி பண்ண? முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசலாம். உன்னால என்ன பார்த்து பேச வேண்டியவங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. நானும் கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய கேட்டுட்டேன். கணேஷ் உனக்கு போன் பண்ணி பார்த்தான், நாட் ரீச்சபிள்னு வந்தது. நான் உனக்கு போன் பண்ணேன், அப்பவும் நாட் ரீச்சபிள் தான் வந்தது. சரி, நீ வந்துகிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை. ஏன் இப்படி பண்ண
சரி இப்போ அது வா போலாம். முதல்ல உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். ரமேஷ், நான் என்ன பிரச்சனையில வந்திருக்கேன், என்ன டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியுமா? இப்ப போய் டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் உங்க பிரச்சனை சால்வ் ஆகலையா? இளவரசி வரலையா? இளவரசி பிரச்சனையை விடு. இப்ப நான் கயல் விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். நானும் கயல் விஷயமா உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். முதல்ல உட்காருங்க. இது பார், உட்காரத்துக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. நீ உடனே வா, கயல் அம்மா கிட்ட வந்து சமாதானம் சொல்லு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம். தண்ணி கொண்டு வாமா. சரிங்க. இந்தாங்க. இவங்க என் நண்பர் சுப்பிரமணி. வணக்கம். இவங்க என் ஒய்ஃப் வசந்தி. நீ உள்ள போமா. என்ன மன்னிச்சிருங்க சுப்பிரமணி. டிராமாங்கிற விஷயத்த எங்க அப்பா அம்மாட்ட நான் பேசினேன். அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க மனசு மாறவே இல்லை. கையில மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு இந்த வசந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவ காலத்துல மட்டும் நான் தாலி கட்டலைன்னா நாங்க 2 பேரும் தூக்குல தொங்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் வசந்தி காலத்துல நான் தாலி கட்டினேன். நல்லா நல்லா காலிங் பெல் அடிமா. யாருது? யாரு? எல்லாம் அந்த கையில தான் இருக்கும். சுப்பிரமணிய மாமா தும்முனாரு, இருமுனாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீ என் உயிரை எடுக்கிறதுனே வந்துருவா. நீ கவலை, நான் வந்துட்டேன். என்ன 2 பேரும் காலங்காத்தால என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? அம்மாடி, அதை குடுமா. ஓ, கல்யாண பத்திரிக்கையா? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு தடல் போடல, கல்யாணம் பண்ற அளவுக்கு 2 பேருக்கு துணிச்சல் வந்துருச்சா? கல்யாண பத்திரிக்கை திறந்துருக்கட்டும், நான் கேட்ட வீட்டு பத்திரம் என்னாச்சு? நான் கேட்ட பத்திரத்தை ரெடி பண்ணாம என்ன தைரியத்துல கல்யாண பத்திரிக்கையோட என் வீட்டு வாசல் வந்து நிக்கிறேன்? இங்க பார், ஏதோ விட்ட குறை தொட்ட குறையில இந்த காத்தி மனசு மாறிடுவான்னு தப்பு கணக்கெல்லாம் போடாத. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என் பேருக்கு மாத்திரம் வீட்டு பத்திரம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ மாலைங்கழுத்துமா இன்னொருத்த வீட்டு வாசப்படி மிதிக்க முடியாதுமா. என்னடி இது? கல்யாண பத்திரிக்கை நம்ம வீட்டு பத்திரம் மாதிரி இவ்வளவு பெருசா பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. ஓ, கல்யாணத்தை அப்படியே கிராண்டா பண்ண போறீங்களா? முதல்ல வாங்கி பாருடா. என்னால் நம்பவே முடியல கவி. நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாதிரி பத்திரத்தை என் பேர்ல எழுதி கொடுப்பா நான் நினைச்சு கொடுப்பாங்களே. இந்த ஆள் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டானே. ஏதோ கொடுக்கறதையும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. காலங்காத்தால வீட்டு காலிங் பெல் அடிச்சு கொடுக்கறத இப்பதான் பாக்குறேன். அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு எது கொஞ்சம் டவுட்டா இருக்கே. இந்த பத்திரத்துல எதுவும் ஃப்ராட் வேலை பண்ணலையே? போலி பத்திரம்லாம் ஒன்றும் ரெடி பண்ணல. அது உன்னோட புத்திரா. ஏற்கனவே போலி நகையெல்லாம் கொடுத்து ஒரிஜினல் நகைன்னு சொல்லி ஏமாத்திரம் வந்தானடா நீ. யோ, அந்த புத்தி ஸ்பெஷலா எனக்கு இன்னொரு இடத்துல தான் வரும். தத்தாப்பு உங்ககிட்ட தானே வரும். ஏய், இங்க பார், நீ கேட்ட என்னோட வீட்டு பத்திரத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன். இனிமேட்டு எந்த காலத்துக்கும் என் வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணாத. என்ன கவிதை, என் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்க. இப்ப நான் கேட்டவனும் சொத்தையும் எனக்கு கொடுத்துருக்க. எனக்கு தேவை சொத்து சுகம். இது ரெண்டுமே எனக்கு நீ வாரி வாரி கொடுத்துருக்க. இனிமே நான் எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? ஐ எம் a perfect gentleman, no? ஆயிரமே இருந்தால் நீயும் ஒரு காலத்துல எனக்கு பொண்டாட்டியே இருந்திருக்க. உன் கல்யாணத்துல வேலை பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லு, நான் வந்து பாக்குறேன். பொண்டாட்டியோட கல்யாணத்துல வேலை பார்க்கிற பாக்கியம் எந்த புருஷனுக்கு கிடைக்க சொல்லு? ஏச்சி, அதான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல. நீங்க வாங்க போலாம். ஆமா. ஓகே, நான் கேட்ட பத்திரம் கைக்கு வந்துருச்சு. இனிமே நீங்க எப்படி போனா எனக்கு என்ன? பாய். நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நீ என் பேச்சை கேட்காம அநியாயமா அவன் பேருக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டியம்மா. போனா போட்டும்பா. வீடா? அந்த குழந்தை தேனான்னு பார்த்தா எனக்கு தேன் தான்ப்பா முக்கியம். அவனால தேனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து அப்புறம் சிவகுமாரிக்கு என் மேல கெட்ட அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அதான் எழுதி கொடுத்துட்டேன். சிவகுமாரோட நான் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது என் பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வீடு தேவையா? போங்கப்பா, போட்டு விட்டு தள்ளுங்க.
போச்சு 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 என் பொண்ணு வாழ்க்கை அநியாயமா போயிடுச்சு, அநியாயமா போயிடுச்சு. நீ என்னவோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு பெருசா சொன்னீங்க. உன் பொண்ணு வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கதை சொல்றியே. அதையே இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுடா, என்ன பதில்? கையல் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். யாருங்க நீங்க? எதுக்கு இவங்ககிட்ட வந்து சண்டை போடுறீங்க? அட கேக்க நீ யாரு? நான் வீட்டுக்காரன். யாருக்கு? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.